நாளுக்கான பாமுக பொருச்சொல் இதோ வருகின்றது. வணக்கம், வாருங்கள், தாருங்கள். பொருச்சொல் தொடர்ந்து தினக்கவி, அதனை தொடர்ந்து அறிவு கலைஞம் இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம், வாங்கோ. எல்லாரும் ஓடிட்டீங்க பொருச்சொல் கேட்டதும். எங்க பொருச்சொல் ஆக்கள் காணும்? ஒரு சொல் என்ன ஒரு சொல் வாணிமோகன்? நாளுக்கான பொருச்சொல் உங்களை அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ உறவுகள் என்ற குரூப்புக்குள்ள இல்லையா நீங்க? நீங்க நடைமுறைகளுக்கு போட இல்லையா உங்களை? எனக்கு எப்படி போறேன்னு தெரியா வந்து. இல்ல இல்ல உங்களை போட இல்லையான்னு கேக்குறேன். உங்களை நம்பரை கொடுக்கவா அதுக்குள்ள உங்களை சேர்க்க சொல்லி? வணக்கம் மணி. பரவாயில்ல. வணக்கம். வணக்கம் வாசி வாசி இன்றைக்கு வாணிக்கா. வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வாங்க சந்தினி. வாசி வாசி தாங்க இன்றைக்கு. நன்றி நன்றி. இன்னைக்கு வாசி, நாளைக்கு பாசி, அடுத்த நாள் ராசி, அதுக்கு பிறகு பொசி. இப்ப நீங்க பூசி வாசி வாசியை பூசி தாங்க தரவா. உறவுகளுக்கும் திருநடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் இன்று வாசி. வாசி வாசி இசைக்குழல், குதிரை, அஸ்வினி நட்சத்திரம், அதிகம், லாபம் என்று பல சொற்களை கொண்டு இந்த வாசி வருகின்றது. எனக்கு சிறுவயது முதலே புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இருந்தது. இப்போதும் நான் அதிகமாக வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த நாட்களில் ஊஞ்சல் என்ன தொழில் இருக்க ஊர்களில் அந்த நாளில் ஊர்களில் பொதுவாக வாசிக சாலைகள் அங்கங்கே இருக்கும். வாசிக சாலைகள் அங்கு சென்றுதான் புத்தகங்களை எடுத்து வாசிப்பார்கள். இப்போது பெரிய வாசிக சாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. நூலகம் என்று இப்போது பெயரை மாற்றி இருக்கிறார்கள். வாசி. மற்றது அளவு வகைகளிலும் நாங்கள் சொல்வோம். இது கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசி என்று சொல்லுவோம். ஒரு அளவற்று கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசி என்று நாங்கள் சொல்லுவோம். கொம்பு குழல்களில் இசை பயிற்சி எடுக்கும் இசை வகைகளை இந்த கொம்பு அந்த குழல்களில் இசை வாசித்தார்கள். இந்த ராகங்களை அந்த கொம்புகள் ஊதுகுழல் வழியாக வாசித்தார்கள். சிலர் எழுதுனது ராத்திரி எழுதுனது சிலர் கவலைகள் ஏதுமில்லாத சுகவாசி என சொல்வார்கள். கவலைகள் அவர்களுக்கு ஏதுமில்லை, அவர்கள் சுகவாசி என்று சொல்வார்கள். வசதி வாய்ப்புகளோடு ஒருவர் இருந்தால் மக்கள் சொல்லுவார்கள், இப்போது அவன் நல்ல வாசியாக இருக்கின்றான் என்று சொல்லுவார்கள். இவ்வளவுதான் அடுத்த வாசி. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணி. வாங்க. ஒரு சொல் எத்தனையாவது சரியா தெரியல. வாசி 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 என்று சொல்லுவார்கள். சில பேர் கூடுதலாக நித்திர விட்டு கொரட்டை விட்டு அவைய நெல்ல வாசிக்கிறார் வாசி. அனுபவம் பேசுது. அனுபவம் பேசல சொல்றத கேட்டு இருக்கிறேன். மற்றது வாசிப்பு பழக்கம் என்னிடத்தில் சிறு வயதில் சரியான குறைவாகத்தான் இருந்தது. கிடக்கிட இருக்கும், சில வேளை இராது. ஆனா இப்போது என்ன செய்திகளை கூடுதலாக வாசிப்பது பரிச்சயமாக வந்து விட்டது. தேவையோ தேவையில்லையோ செய்திகளை மாத்திரம் கட்டாய வாசிப்பா போயிட்டு தேவாரம், திருவாசகம், அதுவும் கட்டாய படிப்பாளெல்லாம் போயிட்டு. மற்றது குதிரையும் சொல்லப்படுது வாசி என்று. அந்த குதிரை குதிரையில இருந்து ஒருத்தர் போயேக்க எனக்கு சரியான விருப்பமா இருக்கும். அந்த அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. மற்றது அளவு. நாங்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்த பிறகு அரிசி போடுவதோ மா எடுப்பதோ அதுகள்ல சரியான அளவுகள் எடுப்பது ஏதோ கொட்டி குழைச்சு கூட குறையண்டு போட்டு கொண்டிருக்கிறோம். அரைவாசி எடுப்போம், முக்காவாசி எடுங்க, முழுவாசி எடுங்கன்னு சொல்லுவோம். மற்றது பறவைகளையும் சொல்றது. எங்கட வீட்டு பல பறவைகள் வருவார்கள். கூடுதலாக புறா வரும், மற்றது ஒரு வெள்ளை பறவைகள், கருப்பு பறவைகள் என்று நிறைய வரும். நான் இப்போது இந்த எலியின் பிரச்சனையால
கராஜுக்கு மேலே கொண்டே போடுறது சாப்பாட்டை. அப்ப அங்க மேல வந்து பறவைகள் மாத்திரம் சாப்பிட்டுட்டு போவார்கள். மற்றது இப்போது எல்லா நாடுகளிலும் பணம் என்று சொல் வருகிறது. பணத்தட்டுப்பாடு, அதாவது பணவீக்கம், பணத்தட்டுப்பாடு கூடுதலாக எல்லோருக்கும் வருகிறது. வெளிநாடு இல்லை, ஐரோப்பா இல்லை, இலங்கை என்று இல்லை, எல்லா நாடுகளிலும் பணம் வந்து ஒரு முக்கியமான சொல்லாக இருக்கிறது. மற்றது சுவாசம் எங்களுக்கு எனது விருப்பம் வந்து உண்மையாக இருக்க வேண்டும். சுவாசம் அது சீராக இயங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மணிமோகன், பத்மினி கமலாந்தன். அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த ஆதிவாசிகள் இருக்கிறோம், ஆதிவாசியோ அதுதான் விட்ட அதுல ஒன்றதான் நான் சொல்ல வந்தேன். நான் மற்றவர்களுக்கு இடமிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஜெயநாடு சார் வணக்கம். வணக்கம் மணி, வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். இன்றைய பாமுக புரட்சியில் திங்கட்கிழமைக்கு 5045 வாசிப்பதனால்தான் ஒரு மனிதன் பூரணமடைகின்றான். நான் எங்கிருந்தாலும் இந்த புத்தகங்கள் உண்டான கண்டவுடன் எடுத்து வாசிக்கிறது எனக்கு அது ஒரு பழக்கமாக இருக்கின்றது. இசைக்கருவி கொண்டு வாத்தியங்களை வாசிப்பார்கள். யோகா பயிற்சி செய்யும்போது எங்களோட சுவாசத்தை நன்றாக கவனித்து செய்ய வேண்டும். அளவுக்கு மிஞ்சி தொகையும் அதிகமாக எடுத்தால் நல்லது கிடைக்காது. அதிகமாக ஒரு பதம் இருக்கின்றது. வாசித்து பழக்கமுடையோர் கல்வி தகுதியுடையவனாக நல்ல நிலை அடைவான். தகுதி என்றும் இருக்கின்றது, நல்ல நிலையம் என்று ஒரு பதம் இருக்கு. இசைக்குழலை இசைப்பாட்டு பாடி மகிழ்விப்பார். இசைப்பாட்டுன்னு ஒரு பதம் இருக்கின்றது. பறவைகள் என்று ஒரு பதம் இருக்கு. பறவைகள் நல்ல இருப்பிடம் அமைத்து சவிக்கியமாக வாழ்ந்து கொள்வார்கள். இருப்பிடம் என்று ஒரு பதம் இருக்கின்றது. அளவுகளில் அரைவாசி, கால்வாசி, முக்காவாசி என்று நாங்கள் கணக்கில் வைத்திருக்கின்றோம். கிராமவாசிகள் பொதுவாக மின்னுமையும் ஏழையானவர்களாகத்தான் வாழ்கின்றார்கள். நன்றி, வணக்கம். தான் நான் வச்சிருந்த கிராமவாசிகள். சரியா, நன்றி. வணக்கம். வணக்கம். சரி, வாங்க. வணக்கம் மாணி. என்ன நிச்சயம் இது இருக்கோ தெரியாது. கிராமவாசிகள் ஏழைகளா இருக்கிற, ஆனா சில கிராமவாசிகள் அதி பணக்காரராகவும் இருக்கிறான். ஆமா, அது இல்லாடம் அப்படி என்று சொல்ல முடியாது. மற்றது வாசிய சாலையில் வாணி, அது வேற. வாசிய சாலை வேறு ஒரு சொல்லி இருக்கிறது, சொல்ல போட்டு இருக்கணும். சரி, நன்றி வாணி, நன்றி. வணக்கம் வாணியக்கா. வணக்கம். வாங்க. வாசி என்றது சொல்லி கொண்டிருக்கிறோம். வாசி என்றது 2 பேர் சொல்லாயும் வருது, வினை சொல்லாயும் வருது. நாங்கள் ஏவுறது வாசி, புத்தாத்தை எடுத்து வாசி என்றது அங்க ஏவல் வினை சொல்லாக வருகிறது. பேர் சொல்ல வர்றதுக்கு நிறைய சொல்லிச்சினம். திருஞான சம்பந்தரும் ஒரு பாட்டு பாடி இருக்கிற, வாசி தீரவே காசு நல்குவீரன்னு சொல்லி அந்த பஞ்சத்துல வாடின மக்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது இறைவனிடம் போய் திருஞான சம்பந்தர் பாடுறார். அப்ப அதுல வாசி தீரவேன மக்களிட குறைகள் நீங்க, நீ எனக்கு காசு நீ தர வேணும் என்று சொல்லி அதுல வாசி என்றது குறை என்ற கருத்துல வருகிறது. மக்களிட குறைகள் நீக்கிறதுக்கு எனக்கு காசுதான் சொல்லி வாசு தீரவே காசு நல்குவீர் என்ற ஒரு தேவாரத்திலையும் அந்த தேவாரம் ஞாபகம் வந்தது. பட்டதுகள் எல்லாம் சொல்லிட்டினோம். எல்லாரும் மாணியக்கா கூடுதலா எல்லாரும் சொல்லிட்டினோம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, வாசி என்றது நிறைய கருத்துகள் இருக்குது, நிறைய கருத்துல வருகிறது வாசி என்றது அறிஞ்சு கொண்டோம். நன்றி வாணியக்கா. நீண்ட நாட்கள் அப்புறம் நீங்க இங்க இந்த நேரம் வந்தது எங்களுக்கு வாச்சு போச்சு. நன்றி, வணக்கம். இல்ல, வீட்டுல சமையல் வாணியக்கா ஒரு 2 கறி தான். அப்ப அதுக்கு ஒருக்க ஓடி விடுவோம் வந்தேன். சரி, நன்றி. நேரமுள்ள நேரங்கள் பாருங்களா. நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. நான் சொன்ன கருத்துக்கு சொல்லக்கு முதலே சொல்லி குழப்பாதேங்கோ. நான் சொன்னது என்னன்னா, வாசிய சாலைகளில் வாணி பேப்பர் எடுத்து நான் அநேகமாக வாசிப்பது, எனக்கு வாசிப்பண்ட விருப்பம். அதனால முன்னர் இதுல புத்தகங்கள் பேப்பர்கள் எடுப்பது கஷ்டம்ன்றதால நாங்கள் அங்கே எடுத்து வாசிக்கிறது. எனக்கு புத்தகங்கள் பேப்பர்கள் வாசிக்கிறது விருப்பம். அதோட நாங்க வீட்டில ஒரு பேப்பரை வாங்கிட்டு வந்தால் அதை பிளத்தி வாசிக்கிறது மற்றவர்கள் இருக்கிறதுக்காக.
இப்ப எல்லாரும் பறிச்சு பறிச்சு கேக்குற ஆமா கொண்டிருக்கிறது. ஆமா அதுக்காக ஒரு ஆள் பிரதி வாசிக்கிறது, மற்றவர் கேட்கிறது, அது வாசிக்கிறது. இல்ல எனக்கு மற்றது வாசிக்க தெரியாதவர்களும் இருக்கு. இப்ப அம்மாவும் ஆமா 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 உள்ள பேப்பரை முன்ன காலத்துல எல்லாம் எடுத்து பக்கத்துல உள்ளவர்களோ அக்கா அந்த செய்தியை வாசிங்கன்னு ஆமா சொல்வார்கள். ஆமா ஆமா அவர்கள் வாசிப்பு தன்மை இல்ல. ஆனா அஹ் அ- கடைகள்ல பாத்தீங்கன்னா முன்னர் காலங்கள்ல ஒருவர் பேப்பரை எடுத்து வாசிப்பார், மற்றவர்கள் எல்லாரும் கேட்கிறது கேட்டுக்கொண்டிருப்பார். ஆமா செய்திகளை. ஆமா ம். ஆமா செய்திகள் கேட்கறது இல்ல அதிக. எனக்கான வாசிக்கிறது அன்றிலிருந்து இன்றும் விருப்பம். ஆனால் இப்பொழுது நான் குறைச்சு கொண்டேன். கதை புத்தகங்கள் நான் கூட முந்தி வாசிக்கிறேன், நான் ஒளிச்சுவா எல்லாம் வாசிக்கிறேன். ம், ம். இப்ப அதெல்லாம் இப்ப குறைச்சிட்டேன். எல்லாருக்கும் அது குறைஞ்சான் போச்சு போல தெரியுது. எனக்கு நான் வாசிக்கிறது சத்தம் கேட்டு சத்தம் வாவிட்டு தான் நான் இலக்கியம். வாசிப்பேன். தான் ஓகே. எனக்கு அது அந்த மைண்ட்ல நிக்கும். அது அப்ப மனதுக்குள்ள வாசிச்சா நிக்காது, எனக்கு நிக்காது. சிலர் வந்து ராவ சொல்ல ஏன் இவ்வளவு பெருசா தான் அது எனக்கு தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் பெருசா தான் வாசிப்பேன். எங்கட இதுலயும் நாங்கள் ஆக பெருசண்டு இல்ல வாசிக்கிற இதுல. ஆனால் எனக்கு கூடுதலா வாணி வாசிக்கிறது, நான் பாடசாலை படிக்கும் காலங்களிலும் கூட மாஸ்டர் வந்தா வாசிக்க சொல்லுவார்கள். கொமர்ஸ் சத்திரங்கள் இருக்குல்ல, ஜியோகிராபி அதுகள் இருந்தோன்னா அந்த மாஸ்டர் சாக்களுக்கு கூட விருப்பம், அவர்கள் கூப்பிட்டு வாசிக்க சொல்லி அப்படி ஒரு நான் சொல்லித்தான் ஒன்னா சொன்னேன். இப்படி எங்கள் டஸ்டரால மாஸ்டருக்கு எறிஞ்ச கதை அப்படி என்றால் நெடுகளும் வந்தவனே அந்த பெருசாக படிப்பிக்காமல் ஒரு பாடத்தை எடுத்து வாசிக்க சொல்லி போட்டு பிறகு நாங்களே கேள்வியை கேட்டு பதில எழுதுறது. அவர் பேசாமல் இருப்பார், அவர் சம்பளத்துக்கு வருவார், சம்பளம் மட்டும் படிப்பிக்க மாட்டார். அப்படி இருந்தது. ஆனால் வாசிப்பு பழக்கம் வந்து உண்மை சின்னல இருந்து சில பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. சின்ன பிள்ளைகளையும் பார்த்தா கூடுதலாக சில பிள்ளைகள் இந்த நாட்டை பொறுத்தளவாணி வாசிப்பு பழக்கம் அதிகம். ஏனென்றால் புகையிரதத்துல போனா பஸ்ல போனா சில பேருடைய கதையே கேட்காது, தாங்கள் புக்குகளை கொண்டு வந்து அதை வாசிச்சு கொண்டிருப்பார்கள். இப்ப இதுல டெலிபோனுகள் ஐபாட்டுகளை கொண்டு வந்து அதுகள்ல கதை புத்தகங்களையோ என்னத்தையோ அவர்கள் படிச்சு கொண்டிருப்பார். ஆனா கூடுதலானவர்கள் எப்பவும் ஒவ்வொரு புத்தகம் வச்சு கொண்டுதான் டிராவல் பண்ணுவார்கள். அநேகமாக அப்படி இல்ல முதியவர்கள் பக்கம் தான் அது கூட இருக்கு, புத்தகத்தோடையும் பேப்பரோடையும் இருப்பார்கள். இப்ப இங்க பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறது முதல்ல வந்து வீட்டுல எல்லாம் போடுவார்கள் அந்த மகசின் அப்படி இப்படி இலவச பேப்பர். இப்ப ஒன்றுமே போடுறது இல்லை, நாங்கள் வாசிக்கிறது இல்லைண்டு. அப்ப இங்க பகிடு பண்ணினார்கள், அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள் தெரியல. பேப்பர் எல்லாம் இப்ப இங்க வைக்கிற ஈஸ்டாம் பக்கம் வேணும்னு சொன்னாலாம் ஏசியன் பீப்புள் எடுத்துட்டு மாவரிக்கிறதுக்கு தான் கொண்டு போகணும், வாசிக்கிறதுக்கு கொண்டு போகணும். இருக்கும், உண்மையா இருக்கலாம். மாவரிக்கிறது, அதை பரப்பி வைக்கிறது, கிளிகளுக்கு வைக்கிறது, அப்படித்தான் நடக்கும் இங்க. எங்களை விட்டு பேப்பர். ஆனா நாங்கள் ஒட்டி விட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வேண்டாமண்டு. ஆனா அப்ப சில நேரங்கள்ல போட்டா சில நேரம் முறுக்கு சுத்தா உதவும், அதை வச்சு போட்டு என்னைக்காக தேவையான. ஆனா போடக்கூடாதக்கா இந்த பொரியல்கள் இதுகளுக்கெல்லாம் பேப்பர் போடக்கூடாது. ஏன்னா அதுன்ட்டு இருக்கிற அந்த பெயிண்ட்டை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக தனி வெள்ளத்தாள் அல்லது டிஷ்யூ தான் போடணும். நான் போடுறேன் பேப்பர், அதுக்கெல்லாம் ஒன்றுக்குமே பாவிக்கிறேன் இல்லைங்க. அதுகளுக்கு பாவிக்க மாட்டேன். சும்மா இந்த மரக்கறிகள் வெட்டி அந்த தோல்களுக்கு மற்ற குருவி குஞ்சுகளுக்கு தேவை அவங்கள இதுக்கு பொறிக்கிறதுக்கு வைப்பேன் தவிர இதுகள் போடக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா அதில் பெயிண்ட் தானே அது பெயிண்ட்டுக்கு. ஆனால் ஊர்ல எல்லாம் அதெல்லாம் சுற்றி கடலையில இருந்து எல்லாம் மாங்காயில இருந்து எல்லாம் சுற்றி பலகாரங்கள்லாம் சுற்றி தான் இதுன்றது. ஆனால் இப்போ அந்த தகவல்கள் படி அது உண்மைதான். அதில் இருக்கிற அந்த அது பெயிண்ட் தானே, அது பட்டண்டு இதாண்டு உடுப்பு பெயிண்ட் அப்படியோ அது போலத்தான். இது இப்ப அன்றைக்கு நீங்கள் கேட்ட அந்த இதுக்கு நான் உங்களுக்கு அந்த மெசேஜ் பண்ணி இருந்தேன், பார்த்துருந்தீர்களா? என்ன அது சொல்லுங்க, எனக்கு மட்டும் போட்டா இது குங்குமப்பூ. அதான் நீங்க நீங்க அது என்ன அது மரக்கறிக்குள்ள வருமானு சொல்றீங்களோ? இல்ல அது அப்படித்தான் இருக்கிறது. ஆனா அதுல பிராக்கெட் பண்ணி ஒரு மலரெண்டும் போட்டு இருந்திருக்கலாம், நான் திருத்தத்துல பாப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருக்குது. காய்கறிகளின் தங்கம் என்று சொல்லி குங்குமப்பூ இப்ப குங்குமப்பூ வந்து அது ஒரு செடியத்தான் நாங்கள் அது பூ தானே வரும், அது மரக்கறிக்குள்ள இல்ல. ஆனால் அது அவர்கள் இப்ப சொன்னவர்களும் எல்லாம் என்ன 10 படத்து யாராச்சும் போட்டிருப்பினோம், அவங்களும் போட்டிருப்பாரு இங்கே பார்த்தது. மற்றது வந்து ஆனால் அந்த உருளைக்கிழங்கின்ற இது வந்து அயர்லாந்துல தான் மணி முதல், அது பூர்வீகம் வந்து அயர்லாந்து. ஆனால்
மன்னிப்போம் தக்காளி தக்காளி பூர்வீகம் வந்து அயர்லாந்து. ஆனால் அவர்கள் கண்ணாடியில வந்து நான் தேடினான் வந்து கண்ணாடியில தோட்டம் செய்வார்கள் தானே. அதுலதான் ஆரம்ப காலங்களில தோட்டம் செய்து இருக்கிறார். அதுக்கு பிறகு உற்பத்தி தான் இப்பொழுது அநேகமான எல்லா பொருளும் உற்பத்தியில வந்து சீனா முதல் செய்து, 2வது இந்தியா செய்கிறது. அவர்கள் வந்து உற்பத்தி செய்கிறார்களே ஒழிய பூர்வீகம் என்று சொன்னால் ஆரம்பத்துல எங்க செய்த அதுல நிறைய நான் அடுத்த அது கிழமை சரி, ரெண்டுமே இருக்கு. இப்ப குடை வந்து எங்கேயோ பிறந்து அத பாவிக்கிறது வேற ஒரு நாடு மாதிரி தான். ஆமா 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 அப்படித்தான். சைக்கிள் அதே எங்கேயோ மாதிரி ஆரோ அது வந்து கண்டுபிடிச்சது, ஓடுறது இந்த ஆமா நாடு மாதிரி தக்காளி தான். இந்த கரிவாணி பூர்வீகம் தொடங்குவோம். வந்து அயர்லாந்து தான். ஆனால் அன்றைக்கு அது இந்த உற்பத்தி தான். அது வந்து சிலதுகள் எடுக்கல வாங்கி இதுதான் என்று சொல்லி அக்குரேட்டா நின்று வாதாட முடியாது. ஏனென்றால் ஒரு நாட்டில ஒரு உற்பத்தியா இருக்கும், ஒரு நாட்டில அது இந்த பிறப்பிடமா இருக்கும். இல்ல அத நீங்க எடுக்கிற நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏன்னா இப்ப அன்னைக்கு உங்க பூவனுக்கு அது கொடுத்தது வந்து அப்படித்தானே வாணி பூர்வீகம் என்று தான் தந்தேன். நான் அப்படித்தான் தந்தேன். பூர்வீகம் வேண்டா சரி, அதுதான் நான் தந்தது. அப்படியாண்டா சரி. ஓகே, ஆமா அப்படித்தான் தந்திருந்தேன். அதனாலதான் சில இதுகளை நாங்களும் கொஞ்சம் பார்த்தது. எனக்கு நீங்கள் அன்றைக்கு சொன்னபடியா தான் நான் திரும்பி போய் தேடினதுல திரும்பி வேற கொஞ்சம் தகவல் எடுக்க முடிஞ்சது. சரி, அப்படி எனக்கு அது உதவியா இருந்தது. மிக்க மிக்க நன்றி. ஆனால் இப்ப தவிர எல்லா பொருட்களுமே அநேகமான உற்பத்தியில வந்து 90 விதமான பொருட்கள் வந்து எல்லாமே சீனா தான் செய்யுது. இல்ல அதான் பூர்வீகம் வேற இடமா இருக்கும், அதை பயன்படுத்துறது கூடுதலா இதா இருக்கும். அப்ப நீங்க தரக்களை இப்ப எந்த தொகுப்பாளர்களும் இவர் செய்கிறவர்களும் அதுல பூர்வீகம் புறப்படம் என்று 2 பேர் பாவனை புறப்படம் பூர்வீகம் உண்டு, அதுட்ட பாவனைகள் அப்படி கூடுதல். அப்ப அப்படி ரெண்டு கேள்வியா வைக்கலாம், அல்லது பூர்வீகம் உண்டா வரும். சரி பாப்போம். மிக்க நன்றி அக்கா. தினக்கவி நன்றி. தினக்கவியோட இணைத்துக் கொள்வோம். பாருங்கள், சிவதர்சனி ராகவனர்களே இருக்கு 2-3 பேர் தானே. வணக்கம் சிவதர்சனி ராகவனர்கள். வணக்கம். தினக்கவி 2234 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. இது புனிதர் திங்கள். பொங்கும் கடலலை பொழியும் மழை நீர் தங்கும் துயரம் தனியாத தாகம். பொங்கும் கடலலை பொழியும் மழை நீர் தங்கும் துயரம் தனியாத தாகம். காந்தள் முகையவள கனியும் இதயமது மாவீரர் புகழ் பாடும். காந்தள் முகையவள கனியும் இதயமது மாவீரர் புகழ் பாடும். கருமை வான் சூழும் கரத்தில் தமிழ் மின்னும். கருமை வான் சூழும் கரத்தில் தமிழ் மின்னும். காலம் வரலாறு சொல்லும் கோலம் அது வீரம் காட்டும். நடந்தவை முன்னே ஆட நித்த மொழி ஏற்றி வணங்க. கார்த்திகை இது புனிதம் ஒளி கொண்டு வாரும் துதி பாடுவோம் நாம். கார்த்திகை இது புனிதம் ஒளி கொண்டு வாரும் துதி பாடுவோம் நாம். நன்றி, வணக்கம். வணக்கம். தினக்கவி 2232 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்து. வணக்கம் உறவுகளே. யான் நடேசன். தினமொரு பாம கவி திங்கட்கிழமைக்குரியது. இது 2088. வித்தாகிய முத்துக்கள். கார்த்திகை மாதம் வந்தால் கணக்கும் நெஞ்சங்கள் கடந்து வந்த பாதைகள் எம் கண்முன் வந்து போகின்றன. வாழ்விலே பலதை எண்ணிய உறவுகள் இறுதியில் எண்ணிக்கை இல்லாமல் இறந்தனர். ஏற்க முடியவில்லை எம்மனம். எண்ணும் போது வலிக்கிறது எம் அகம். மண்ணில் புதைக்கப்படவில்லை, மாற்றாக விதைக்கப்பட்டவர்கள். எம்மினத்திற்காக வரித்த உறவுகளை மறக்கவே முடியலே என்றும் மனதிலிருந்து. அவர்களது ஆன்மா விண்ணத்தில் வாழும். இத்தனையும் செய்தவர்கள் இறக்கவில்லை. எம்முடன் வாழ்ந்த எமது உறவுகள் நெஞ்சிலே எம்பொழுது பதிந்துள்ளனர். உறவுகளை அவர்கள் வித்தான முத்துக்கள், அவர்களை மறக்க முடியவில்லை. நன்றி, வணக்கம். வாணி மாதத்துக்குரியது. நன்றி, வணக்கம். சிவதர்ஷினி அவர்கள் அதை கொண்டு வந்தார். நேவிஸ் பிலிப் சார் வணக்கம். வணக்கம் வாணி. பாமு உறவுகளுக்கும் திருநாமுகனுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி 514. வாழ்த்துவோம் மனிதம் மலர நற்சமூகம்தான் வளர மனிதருள் மாணிக்கமாய் மண்ணில் வாழும் மாந்தர் சிலர்.
மனிதம் மலர நற்சமூகம்தான் வளர மனிதருள் மாணிக்கமாய் மண்ணில் வாழும் மாந்தர் சிலர். வழங்குகின்ற சிந்தனைகள் வாழ்வை வளமாக்க உண்மையும் நீதியும் உலகெல்லாம் செறிந்து வர. வழங்குகின்ற சிந்தனைகள் வாழ்வை வளமாக்க உண்மையும் நீதியும் உலகெல்லாம் செறிந்து வர. மதங்கள் எல்லாம் சிறப்புடனே தரணி எங்கும் நிறைந்திருக்க. மதங்கள் எல்லாம் சிறப்புடனே தரணி எங்கும் நிறைந்திருக்க. திங்கள் தோறும் பாமுகத்தில் வந்து இங்கு திங்கள் தோறும் பாமுகத்தில் ஆன்மீக வழி பாலம் வழி வந்து இங்கு திங்கள் தோறும் பாமுகத்தில் ஆன்மீக பாலம் வழி வந்து இங்கு சிந்தனைகள் தருகின்ற எங்கள் குருக்களையா வாழ்க வாழ்க. சிந்தனைகள் தருகின்ற எங்கள் குருக்களையா வாழ்க வாழ்க. 600 தொட்டு நிற்கும் இந்நாளில் நாங்களும் வாழ்த்துகின்றோம். 600 தொட்டு நிற்கும் இந்நாளில் நாங்களும் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். உடனடி கவி. சரி, தட்டி கொடுப்பி தாருங்கோ. நகுலவதி அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து இன்னும் வர இல்லை. ஏன் அந்த படத்தை போட்டிருக்கிறீங்க? காரணம் எதுவும் இருக்கோ? ஏர்போர்ட் அது காரணம் ஒன்றும் இல்லை. ஏர்போர்ட் அது கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன். எதண்டு தெரியா போட்டு கிடக்குது. இரண்டா இடக்கிட எடுத்தது அப்ப எங்கெங்க தெரியல. இல்ல, சில நேரம் அந்த விளம்பரங்கள்லாம் கிடக்கு பார்த்துச்சிங்கோ. அது கொப்பிரைட்ஸுக்கு அதுவும் மாத்திரம் பேருந்து எல்லா படம் போடையில. அதோ சொல்லுங்க. விளம்பரம் இருக்கிற படம் போடக்கூடாது. இல்ல இல்ல, எதாண்டாலும் சில விஷயங்கள் நாங்க போடக்கூடாது, அவங்க அனுமதி இல்லாமன்னு சொல்ல வரேன். என்னது உங்களோட பூ வெங்காயம் உங்களை போடுங்களேன், என்ன அங்கால போறீங்க? நன்றி வாணி. நானும் 3 தினக்கவிகளும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த மாதம் கார்த்திகை. கார்த்திகை என்றாலே ஒன்று வருஷத்தை முடிக்கிற முடிவிலேயும் வருகிறது. மற்றது இந்த கார்த்திகை என்றால் கார்த்திகை பெண்களை குறிக்கிற முருகனோட சம்பந்தப்பட்ட மாதமும். அதோட எங்கள் நாட்டில் கார்த்திகை என்றால் மறக்கவே முடியாத ஒரு காலங்கள். அது பலருடைய வாழ்வில் அது புயலாக வீசுகிறது. மற்றது 600வது ஆன்மீக பாலத்தை பற்றிய நேவிஸ் பிளேஸ் அவர்களுடைய கவிதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இன்றைக்கு சிவதர்சினி ராகவன் அந்த புனிதர்கள் அவர்களுடைய போராளிகளுடைய மாதம் வைத்துத்தான் அவர் தந்திருந்தால் நானும் வித்தான முத்து கலண்டு நானும் பொதுவாக இறந்தோர் எல்லோரையும் நினைத்து தான் அது எழுதியிருந்தேன். அடுத்தது ஆன்மீக பால 600வது வாரத்துக்கு வாழ்த்து கவிதையாக நேவிஸ் பிலிப்பு தந்திருந்தால் மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பத்மினி அவர்கள் வணக்கம். சாந்தினி அவர்கள் வணக்கம். வணக்கம். கவிதைகள் தினக்கவி தந்த நேவிஸ் பிலிப் அவர்கள் ஆன்மீக பாலம் செய்கிற ஐயாவுக்கு வாழ்த்து கவி தந்திருந்த 600வது நிகழ்ச்சிக்கு ஜெயானடேசன் அவர்கள் மாவீர தினம் பற்றி கார்த்திகை மாதத்தினை கொண்டு வந்திருந்தார். அதே போல சிவதர்சினி அவர்களும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கம் மாவீரர்களை நினைத்து கொண்டு வந்திருந்தார். கவிதைகளுக்கு மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பத்மினி கமலாதன். அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு முதலாவது கவிதையாக சுதர்ஷினி ராகவன் புரிஞ்சர் திங்கள் பற்றி கூறியிருந்தார். 2வது கவிதையாக ஜானடேசன் அவர்கள் 2088வது கவிதை முத்தான முத்துக்கள் பற்றியும், நேவிஸ் பிலிப் அவர்கள் ஆன்மீக பாலம் 600வது கவிதையை வாழ்த்தி கவிதை தந்திருந்தார். மூவருக்கும் நன்றி கூறுகிறோம். தொடருங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நானும் வாழ்த்துகின்றேன். சிவதர்சினி அவர்களையும் புனித திங்கள் என்று சொல்லி அந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பையும், ஜெயானடேசன் அவர்கள் மீத்தாரின் நினைவுகளையும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதை நினைவு கொண்டு நானும் தந்த கவிதைகளையும் ஆன்மீக பாலம் வந்த குறுக்களை அவை வாழ்த்தி கவிதை எழுதினேன். நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இத்துடன் நாங்கள் எளியவர்களின் படைப்புகள் எடுத்துக்கொண்டு ஜானடேசனுக்கான எடுத்து கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாசிப்பெரும்பு மற்ற முறை எறும்பு நேரம். வணக்கம், வாங்க. உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு
1987 நான் இன்றைக்கு குடும்பங்களோட பேரை பற்றி இன்றைக்கு வாசிச்சு காட்ட போறேன். ஃபேமிலி குடும்பம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட் நண்பன், தோழி, குப்பா குட்டின், ஃபாதர் தந்தை, பாப்பா, மதர் தாய், மாமா, பிரதர் சகோதரன், சிஸ்டர் சகோதரி, சார், அங்கிள் மாமா, சித்தப்பா, அங்கிள், ஆண்ட் மாமி, அத்தை, தாத், டாக்டர் மகள், சன் மகன். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பம்பு 147. நான் இன்றைக்கு கிளியை பற்றி வாசிக்க போகிறேன். கிளி பச்சை நிறம், அதன் சொண்டு சிவப்பு நிறம், அது பழத்தை விரும்பி உண்ணும். கிளி கூட்டு வாகும், கிளி பேசும், கிளி கீ என்று கட்டும், கிளி வீட்டில் வளர்ப்பார்கள். நீங்கள் பிடிச்சிருக்குதான். நன்றி, வணக்கம். Sentence La naturaleza es hermosa. The nature is beautiful. காட்சி ரொம்ப அழகா இருக்கின்றது. Queremos la comida. எங்களுக்கு சாப்பாடு வேணும். Tengo un equipo. I have a team. எனக்கு ஒரு group இருக்கு. டீம் இப்படி தமிழ்ல சொல்லிட்டே இல்ல. El barco es blanco. The dog is white. அந்த நாய் வெள்ளை நிறம் இருக்கின்றன. ஒஸ்கார் இல்ல Gabriela lavar una camisa. Gabriela wears a shirt. Gabriela ஒரு சட்டையை போடுகின்றாள். Jose es bastante guapo. Jose is very good looking. Jose வந்து அழகா இருக்கிறார். Escribe lavas otra vez. Write the sentence another time. திருப்பி வந்து வசனத்தை எழுதும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? வாசிப்பா பிடிச்சிருக்கா? ரஜ்வாக்கம் தெரியாட்டா தமிழ்ல தரணிக்கு என்ன சொல்லணும்டா, நாங்க சொன்னாலும் நீங்க கேட்குற இல்லை தானே. உன் அம்மாட்ட ஒரு தரம் கேட்டுட்டு ஒரு தரம் அடுத்த வாசிப்பொழு தாங்கோ. அம்மாவையும் ஒரு தரம் பிள்ளை செய்யறதையாவது பார்த்து கேட்க சொல்லுங்களா. நன்றி, வணக்கம். இப்பொழுது வாசி பரம்புனர் இருக்கிற ஒரு எறும்பு வருகின்றது. வாசிப்பு அமிஸ் வரையில நன்னைக்கு சரி பாருங்கள் அமீஸ். அமிஷா காண நான் வராத அமிஷா கூப்பிடுறேன். ஒரே எறும்பு. எல்லாரும் கவனமாயிருங்க, பேய்கள் எல்லாம் வருகின்றது. இங்க பாருங்க. ஹலோவீன் வணக்கம். அட உடுப்ப காட்ட மாட்டில்ல, ஸ்வீட்ல தான் நக்கறேன். சிவருக்கு கடவு தட்டினாங்க. எங்கட மாவும் பொம்மை கொடுத்தவ. சிவரு அந்த இவர கணக்கு பொம்மை கொடுத்தவ. அவங்களுக்கு தான் வழி கொடுத்துட்டான். அந்த ஸ்கொயர் உடுப்பு போட்டுருக்கேன். நீங்க கூடு இதோ இங்க பாருங்க. எனக்கு நிறைய பொம்மை கிடைச்சது. இது பூசணிக்காய் வடி முகமாரி கிடக்குது. பூசணிக்காய் சிவவாக அகவினுக்கு பாவிக்கிறவ. இங்க பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு 926. நான் இன்னைக்கு ஒரு செட்டுக்கு போனால் அந்த செட்டோட பேப்பர். அங்கே போய் நாங்கள் இன்னைக்கு சந்தோஷம் வந்ததுக்காக நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி இனிப்புகள் வாங்கினாங்க. இப்படி அதுவும் எனக்கு போகிறதுனா எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆசையாக எல்லாம் இனிப்பே வாங்குவேன். நாங்கள் அதுவும் இந்த பகிர்ந்து கொடுக்கலாம். அவசியம் இல்லை.
இந்த இனிப்பெல்லாம் உங்களுக்கு இனிப்பா இருக்கும். இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வெளியில எல்லாம் போய் இனிப்பு வாங்கினாங்க. அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். பேக்குட்டியா Okay, Jacques, Raj got the audience. But whatever I did, the following party boards of party சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ஒரு லைக் எப்படி தமிழ்ல சொல்றது தெரியல. அம்மாட்ட ஆனா ஒரு சொல்லுங்க. பாட்டுக்குள்ள லைக் ஒரு ஃபயர் ஒர்க் மாதிரி ஒரு ஸ்பார்க் வரும். ஸோ லைக் நீங்க எரியக்க ஒரு சின்ன லைக் இப்படி சொல்ற கேண்டி மாதிரி இருக்கும். அதோட எரியக்க ஒரு பெரிய சட்டம் வைக்கும். அதோட ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நீங்கள் விளையாட்டிங்க இன்னொன்றும் இல்லை இதை முடிச்சிட்டோம் இந்த மாதிரியா. ஆனால் இது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நீங்கள் 4 அல்லது 5 நீங்கள் ஒரே எரியினால் அது வந்து ரொம்ப லைக் ஒரு பிக் சவுண்டாக கிரியேட் பண்ணும். இன்னொன்று ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு ஃபன்னான சாமான் ஆகும். நீங்கள் வந்து நிறைய டவல் கடையில் அல்லாட்டி தீபாவளி ஃபயர் ஒர்க் ஷாப்லேயும் வாங்கலாம். உங்களுக்கு பிச்சுக்காலேஜ் வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். ஏற்கனவே ஒருத்தர் போட்டு டொங்கட்டு தட்டி அங்கே நின்றுட்டுது. இந்த அமிஸுக்கு அப்படி சொன்னாங்க சொல்ல தேவையில்லை. ஓகே, நன்றி, வணக்கம். வாங்கோ, தட்டி கொடுத்து தாங்கோ. வணக்கம். ஓகே, வணக்கம். வணக்கம். சரி, நீங்க சொல்லுங்க ஜானடேசனர்ல. நீங்க சொல்லுங்க, பிரச்சனை. உரையரம்பு தந்த முதல் அமிர்தன் 402வது ஆக்கம் ஹலோவினுக்கு போனதை பற்றி கூறியிருந்தார். ஆத்மீகாவும் 926வது ஆக்கம் அவரும் அதே இதைத்தான் கூறி இந்த பொருட்களை காட்டியிருந்தார். மற்றது தரணிக்கா வந்து ஃபயர்வொர்க்கை பற்றி ஒரு பாக்ஸை வச்சு காட்டி 908வது ஆக்கம் கூறிந்தா. சரியான விரைவா கூறினோடைய எனக்கு வடிவா ஒன்றும் விளங்கி கொள்ள முடியவில்லை. நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணி. வாங்க. இன்னைய வாசி பெரும்புது அந்த அத்மிகா வாசி பெரும்புது அந்த தமிழிலும் சொல்லி டொச்சிலும் சொல்லியிருந்தார். அமிர்தன் கிளியை பற்றி சொல்லியிருந்தார். கிளி இந்த நிறம் பேசுறது, வாய் சொண்டு சுவாக்காத பற்றி சொன்னார். மற்ற தர்ணியாக உண்மையாக அந்த சொல்கிற இதுகள் விளங்கு தமிழிலும் டொச்சிலும் சொல்லிடுற, அந்த தமிழிலும் இந்த ஃப்ரெஞ்சு இதிலும் சொல்கிற. ஆனால் உண்மையாக விளங்கையில் அந்த அவசர ஆறுதலாக சொல்லியிருந்தால் எங்களுக்கு அது வாங்கக்கூடியதாக இருக்கும். படவடன்னு சொல்லி கொண்டு போனால் அது எனக்கு உண்மையாக விளங்கையில். மற்ற உரையர் வந்து ஹலவினை பற்றி 402 நேற்று நெருங்கியும் எங்களோட பிள்ளைகளும் போய் செய்த உடுப்புகளையெல்லாம் போட்டு மிக அழகாக வீடு வீடாக வந்து வந்து போனவர்கள். ஆமாம், சாக்லேட் உடுப்புகளை எல்லாம் போட்டுக்கொண்டு சாக்லேட்டுகளை எல்லாம் கொடுத்து அதான் பிரான்ஸ்ல எல்லாம் அங்கே நடந்திருக்கு. ஆனால் டேவிட் அப்பாவும் சொல்லுவார் அப்படி ஒன்று இருக்கு இல்லைன்னா தெரியாதாண்டு. அது ஆரம்பத்துல இருந்து மற்றவர்கள் விருது கட்டாயம் செய்தான் இருப்பார்கள். ஆமாம், அது இங்கேயும் இங்கே பெரிய ஏதாச்சும் உடுப்புகளை எங்களோட மகனெல்லாம் எத்தனையோ விலைக்கு காசுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். வாங்கி வச்சிருந்தான் உடுப்பாண்டைக்கு. என்ன உடுப்பாள் தான் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருக்காங்க. உடுப்புகள் எல்லாம் நிறைய வித்தியாசமான விலையும் தானோ. ஏதாவது சாக்லேட் அதில் எல்லாம் வாங்கி வீடுகளில் வச்சுட்டு வந்து வரவினா வந்து பார்க்க வேறஞ்சில் எங்களோட பேர பிள்ளைகளும் உடுப்புகள் போட்டு படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார்கள். எங்களோட பக்கங்கள் குறைவு. இப்ப ஒரு காலத்தில் நிறைய இருந்தது. இப்ப வந்து மற்றவர்கள் தானே அவர்கள் திறக்கவே மாட்டார்கள் ஐயா. நாங்கண்டா திறந்து இறுக்கமா இருப்பார்கள் தங்களோட மதத்துல. அதான் அது இங்கே ஒருக்கா சொல்லி இந்த ஜெர்மன்ல சொன்னவாணி பெரியாக்களை எல்லாம் வரியினம் அதனுடைய அந்த உடுப்பெல்லாம் மாறி போட்டு வீட்டுக்குள்ள வருவீனம் கவனமாக. இல்ல அது இங்க போலீஸ் நோட்டீஸ் எங்களுக்கு போடுறது ஒரு வருஷமும் திறக்க வேண்டாம் தான் போடுறது. இரண்டாள் முகமுடிய போட்டாங்கண்டா மற்றது இரவு எங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஆமா, அப்படி அதாலையும் கவனமா கண்டுகொள்ளுங்கள்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருந்தார்கள் மிஷனால. மற்றபடி நல்லா இருந்தது இன்னைக்கு பார்த்துமையா. மற்ற தரணியாக அந்த பொக்ஸ் ஒன்றை காட்டி விளங்கப்படுத்தினா அந்த ஆறுதலாக ஒரு சொன்னா எங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏதோ கடையில் வாங்கினதாமனு சொல்லியிருந்தால் அவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொள்ளும். மற்ற இன்றைக்கு அமீதோண்டம் தரையில்லை. அவர் அந்த இதை தந்தார். அவர் பாட்டு டொங்கணும் கொண்டு வந்தார். அவர் வாசிப்பு தரையில்லை. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மணி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இங்கும் மணி கடந்த வெள்ளிக்கிழமை ஹலோவின் நடந்த மிக நிறைய ஜனம். நான் முதல் நேரத்தோட நாங்கள் கீழே கடைக்கு போகணும் என்று போட்டு
நானும் போயிட்டு வந்துட்டேன். அப்ப கொஞ்சம் பேர் தான். நான் பிறகு தம்பி லேட்டா பார்த்துட்டு வந்தது. அப்ப சொல்லிட்டு இதுக்குள்ளால வரையில்லாத சனங்கள் அவ்வளவு சரியான சனம் சரி சொல்லி கதை. சொன்னேன். அப்படி நிறைய இந்த முறை பழமையிலும் பார்க்க அதிகப்படியான சனங்கள் இங்கு எங்களுக்கான கடிதம் போட்டிருந்தார்கள் முதலே சத்தங்கள் தானே. அப்ப இந்த சத்தங்கள் வரும் என்று சொல்லி எல்லாம் போட்டிருந்தார்கள். மியூசிக் எல்லாம் நீண்ட நேரமாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. நல்ல நல்ல ஏதாவது சின்ன பிள்ளைகள் தானே சொன்ன போல உடுப்புகள் அதுக்காக கொஞ்சம். ஆனா எங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த ஹலோவினுக்காக கொஞ்சம் மலிவா போட்டு இருக்கிறாங்க. இல்ல அது ஹலோவின் முடிஞ்ச அப்புறம் போடுவார்கள். அந்த டைம் வந்து கூட்டு வரல எல்லாத்தையும். இல்ல இங்க வந்து முதலே வாணி 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் அப்படி என்றே கொஞ்சம் மலிவில போட்டுட்டு கூடுதலா வாங்கி போடுவாரு. இந்த முறை வந்து நானும் பார்த்தேன். இந்த எங்கட வீட்டு கீழ்கடையில எல்லாம் அந்த மாஸ்கும் சும்மா 2-3 சாமான்கள் தான் வெளியில தொங்கினது. மற்ற உடுப்புகளாண்டு பெருசா அந்த சின்னதெல்லாம் தானே போடுறது. உடுப்பு சின்னதெல்லாம் போடுவேன். பெரியாக்கள் எலும்பு கூடுகள் மாதிரி அதுகளை எல்லாம் கீறி வாக்கி இந்த ரத்தங்களை ஊத்தி கிட்டி எனக்கு அது பார்க்க பிடிக்கவே இல்லை வாணி. அதான் நான் பெருசா இரவுகள்ல போய் பார்க்க போறேன். அதான் ஒரு ஃபன்னா இருக்கும். ட்ரெயினுக்குள்ளேயே அப்படி அந்த மனதுக்கு ஒரு பயம் மாதிரி இருக்கு. ட்ரெயினுக்குள்ளேயே அப்படி வருவார் எழுதெல்லாம் அப்படி ஊத்துன மாதிரி கண்ணெல்லாம் மணிஞ்சு அந்த சிவப்பு கீர்ன மாதிரி எல்லாம் பல்லுகள் எல்லாம் வச்சுட்டு வேற மனம் வரும். இல்லாத பயமா இருக்கும் பார்க்க. அதான் பயம். பேர் நாட்கள் தான் பேதானே அது. நாங்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருந்த நாங்கள் வெள்ளிக்கிழமை பின்ஸ்லி ரோட் அது வந்து அந்த யூதர்கள் இருக்கிற அந்த ஏரியாக்கள். ஆனா பார்த்தா அந்த ரோட்டில எல்லாம் ஸ்லோவா தான் போனது. ஏனென்றா அவ்வளவு ஜங்கர்ஸ் எங்கேயோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது போல. எல்லாம் இளம் பிள்ளைகள் ஆம்பளைகளும் பொம்பளைகளும் எல்லாம் அந்த எங்களுக்கு குளிர்ந்தது அதுக்கு குளிரே தெரியாத மாதிரி உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு அவங்கள குளிராது. நீங்க அப்ப அதுகள் எல்லாம் ஓடினபடியே இதண்டபடியே பார்த்தபடியே நின்றும் போலீஸ்காரர்களும் அதிகமாக சென்று கொண்டிருந்தது அந்த ரோட்டால ஸ்லோவா. அப்ப காருக்கு இருந்த ஒரு ஆள் சொன்னார், இப்ப கட்டாயம் கார் ஸ்லோவா தான் போகணும், ஏனண்டா ஊர்வலங்கள் போறத பார்த்து ரசிக்கிறதுக்காக சொல்லி முஸ்பாத்தையும் விட்டார். நிறைந்த மக்கள். ஆனா லண்டன்லயும் இந்த திருவிழா பெருசாக நடைபெற்றது இந்த முறை. தொடர்ந்து நடக்குதாம். அது இந்த முறை சரியா 1 மில்லியன் மக்களுக்கு மேல கூடினு சொல்லி கலவனுக்கு பெரிய ஒரு என்ன சொல்ற திருவிழாண்டுதான் போட்டுக்கணும். அந்த கலவன் திருவிழா வெளிநாடுகள்ல இருந்தே நிறைய மக்கள் வந்தவையா. அதை அரசாங்கம் வரவேற்றுக்குது. என்னன்னு கேட்டா அந்த என்ன ஹோட்டல்கள் எல்லாம் திறந்து வச்சு கொண்டிருந்துச்சு. நம்ம 4-5 நாள நிறைந்த மக்கள் வந்தபடியா தானே அதால பொருளாதாரம் கூடினதுன்ற மாதிரியும் கொட்டல்கள் நிரம்பி வளைந்ததுன்றதும் அந்த செய்தியில பார்த்தேன். மற்றது உரை அரம்பு உரை வாசிப்பு அரம்பு இணைந்த சிறுவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். வாசிப்பெரும் உரையரம்பு தந்த ஆத்மிகா மற்றது தம்பிக்கும் மற்றது சரணிகாக்கும் வாழ்த்துக்கள். அவர்களுடைய வளர்ச்சியைத்தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாசிப்பெரும் உரையரம்பு தந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி வாணியக்கா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். குறைந்த வாசிப்பெரும் உரையரம்போதன் பக்கமான தட்டி கொடுப்பு நேரம். நன்றி வணக்கம். ஜெயநாதன் சொல்றடியா அவர்